எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராகு பெயர்ச்சி 2025. நவக்கோள்களில் ஒளிக்கோள்கள் பஞ்சமகா புருஷர்களுக்கு அடுத்தபடியாக சாயா கோள்கள் என்று அறியப்படுபவர்கள் ராகு, கேது. இவர்கள் எப்பொழுதும் பின்னோக்கி சுற்றக்கூடியவர்கள். இவருடைய நகர்வு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு வீட்டில் 1.5 ஆண்டு காலம் முகாமிட்டு அந்த ஜாதகருக்கு பலன்களை தரக்கூடிய கோள். இவர்களுக்கு தனி வீடு கிடையாது. ஆகவே எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியினுடைய வேலையை முதன்மையாக எடுத்து செய்யக்கூடிய கோள்கள். இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே விளக்கமாக பார்த்துருக்குறோம். இப்போ ராகுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி மாலை 4:30 மணிக்கு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு பின்னோக்கி நகர்கிறார். இது புரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்கிறது. அப்போது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியினுடைய வேலையை முதன்மையாக செய்வார் என்ற அடிப்படையில் கும்பாதிபதி சனியினுடைய வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை இவர் ஏற்கிறார். அதுபோக அந்த வீட்டில் இருந்து கொண்டு 3 நட்சத்திரங்கள் வழியாக அவர் பயணப்படுவார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அந்த நட்சத்திர அதிபதிகள் குரு, சனி, புதன் இவர்களுடைய வேலையும் இவர் செய்ய கடமைப்பட்டுள்ளார். இப்போ இந்த ராகு பெயர்ச்சி பொதுவாக என்ன மாதிரியான பலன்களை தரும்? பொதுமக்களினுடைய கையிருப்பை கரைக்கும். ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையை தரும். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலைகளை இது காட்டுகிறது. மிடில் கிளாஸ் மக்களை இது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பொருளாதாரத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை இது காட்டுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். படிப்பிற்கான செலவினங்களை அதிகமாக இது காட்டுகிறது. அதாவது கல்லூரி அல்லது மேல் படிப்பு கட்டணங்களை தாறுமாறாக ஏற்றி அந்த மிடில் கிளாஸை இது பாதிக்கும். அதே போல் இளைஞர்களை பாதை மாறி செல்லக்கூடிய நிலைகளை இது உருவாக்கும். அவர்களிடையே குடிப்பழக்கம் மற்றும் வேறு சில தவறான பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்தி இல்லை புகுத்தி அவர்களை தவறான பாதைக்கு செல்லும்படியான அந்த நிகழ்வுகளை இது காட்டுகிறது. இது ராகு பெயர்ச்சியினுடைய பொது பலன்கள். நன்றி.